வடிவேலு, இந்த மனிதனை கடக்காமல் நம்முடைய ஒரு நாள் நகராது. வைகை புயல். இவர் தனது விடாமுயற்சியின் மூலம் திரையுலகில் தனக்கென தனி முத்திரை பதித்துக் கொண்டவர். காமெடி நடிகர் என்பதை தாண்டி ஹீரோவாகவும் சில படங்களில் முகம் காட்டியதன் மூலம் காமெடி நடிகர்களுக்கான புது அத்தியாயத்தை தொடங்கி வைத்தார் வடிவேலு. 1960ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் நாள் பிறந்தார் வடிவேலு. வைகை புயலான இவர் மதுரையை தாயகமாக கொண்டவர். வடிவேலு மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். இவரின் அப்பா ஒரு கூலி தொழிலாளி. வடிவேலுவின் மனைவி சரோஜினி. வடிவேலு சரோஜினியை திருமணம் செய்யும் போது சரோஜினி ஒரு தொடக்கப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தவர். தன் மனைவியின் மீது வடிவேலுவிற்கு கொள்ளை பிரியம். இந்த தம்பதிக்கு சுப்பிரமணியம், மனோஜ் என 2 ஆண் குழந்தைகளும் காவ்யா என்று ஒரு பெண் குழந்தையும் உள்ளன. வடிவேலு இளமையில் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக போட்டோக்களுக்கான பெயிண்டிங் மற்றும் கண்ணாடி முகப்புகள் செய்து தரும் கடையில் வேலை பார்த்து வந்தவர். தமிழகத்தின் ஒரு மூலையில் யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்து வந்த அவர் அப்பொழுது நினைக்கவில்லை தமிழக மக்கள் பலரின் சிரிப்புக்கு தான் காரணமாக போவது என்று. வாடகை சைக்கிள் வாங்கி ஓட்டிய அனுபவமும் அதை கீரை விற்கும் பாட்டியின் மீது மோதும் அனுபவமும் நிஜ வாழ்க்கையில் வடிவேலுவுக்கு உண்டு. சொந்தமாக ஒரு சைக்கிள் வாங்க வடிவேலு அவ்வளவு பாடுபட்டார். அவர் சிரமப்பட்டு காசு சேர்த்து வாங்கிய சைக்கிளை அவருடைய அப்பா அரிசி வாங்குவதற்காக விற்றுவிட்டார். அவ்வளவு வறுமை. தேவர் மகன் படத்தில் சிவாஜியுடன் நடித்த வடிவேலுவுக்கு தனக்கு மிகவும் பிடித்த எம்ஜிஆருடன் நடிக்க முடியவில்லையே என்ற கவலை பல வருடங்களாக இருந்து வருகிறது. தேசிய விருது, பத்ம விருது போன்றவை கிடைக்காததை குறித்து ஒரு நாளும் அவர் வருந்தியதில்லை. அவர் விருதாக நினைப்பது மக்களின் அன்பை மட்டுமே. 7 வயது வரை தியேட்டரில் பெண்கள் நிற்கும் வரிசையில் நின்றுதான் டிக்கெட் எடுத்துள்ளார் வடிவேலு. இவருக்கு அவ்வப்போது பெண் அலங்காரம் செய்து அழகு பார்ப்பார் அவருடைய அம்மா. அவ்வளவு அம்மா பிள்ளை. இப்படி பெண்கள் சூழ வாழ்ந்ததால்தான் ஏராளமான பெண்களின் மனதை வென்றுள்ளார் வடிவேலு. ஒரு முறை வயிற்று வலியின் காரணமாக மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் வடிவேலு. வெயிட்டிங் ஹாலில் உள்ள டிவியில் அவருடைய காமெடிகள் மட்டுமே தொடர்ச்சியாக ஓடுவதை நோயாளிகள் ரசித்து பார்ப்பதை பார்த்து பலருடைய நல்வாழ்வுக்கு நான் ஏதோ ஒரு விதத்தில் காரணமாக உள்ளேன் என்று உணர்ந்து கண்கலங்கி உள்ளார். மாதவன் நடித்த ஆர்யா படத்தில் மாமியா நாகம்மா மேல சத்தியம் என்பார். உண்மையிலேயே வடிவேலுவின் மாமியார் பெயர் நாகம்மாள். ஒரு 13 வயது சிறுமி விபத்தின் காரணமாக கோமா நிலைக்கு சென்றுள்ளார். அப்படிப்பட்ட சிறுமியை எப்படி காப்பாற்றுவது என தெரியாமல் பெற்றோர்கள் தடுமாற சிறுமிக்கு மிகவும் பிடித்த விஷயம் எது என்று கேட்டிருக்கிறார் மருத்துவர். பெற்றோர்களோ வடிவேலு என்று சொல்ல வடிவேலுவின் காமெடி சிடிக்களை வாங்கி சிறுமிக்கு அடிக்கடி போட்டு காமியுங்கள் என்று மருத்துவர் சொல்ல பெற்றோர்கள் அதையே செய்துள்ளார்கள். சில வாரங்களிலேயே அந்த சிறுமி சுயநினைவுக்கு திரும்பியுள்ளார். குடிகார கணவனால் தற்கொலை முடிவுக்கு போய் உள்ளார் ஒரு யுவதி. அந்த யுவதியை தூக்கு கயிறு இறுக்கிக் கொண்டிருந்த போது சட்டென டிவியில் வடிவேலுவின் கையை பிடிச்சு இழுத்தியா காமெடி ஓடி உள்ளது. அதை கேட்டதும் இயல்பு நிலைக்கு மாறி சிரித்துக்கொண்டே முடிவை மாற்றிக்கொண்டார் அந்த யுவதி. கருப்பசாமி குத்தகைதாரர் படத்தில் வரும் இவ ஒருத்தன் போதும்டா, நகைக்கடையவே எழுதி வாங்கிடலாம்டா என்ற காமெடியும் மதுர மல்லி காமெடியும் உண்மையிலேயே நடந்த சம்பவங்களா? ஒரு படத்தில் எம்ஜிஆரின் கத்தி விலகியதும் வடிவேலு நிஜ கத்தியை எடுத்து டிவியின் மேல் வீசி டிவியை உடைப்பார். அந்த காமெடிக்கு முன்னோடி அவருடைய தம்பி இளங்கோவாம்.